அதாவது எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது, அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். சபரீசனை வந்து சீமானும் அவருடைய மனைவியும் வந்து சந்திச்சிருக்காங்க. அப்ப அங்க பேசப்பட்டது என்ன அப்படின்னா 100 கோடி ரூபாய் எங்களுக்கு நீங்க கொடுத்தா இந்த அதிமுக எதிர்ப்பு வந்து. அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி பெண் நீதிபதி விக்டோரியா கௌரி அவர்கள் வந்து ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இந்த விஸ்மி அப்படிங்கிற இந்த கேடுகட்ட நபரை வந்து கைது பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அதோட பின்னணி என்ன, அந்த கோர்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த விஸ்மி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத முழுமையாக வந்து நான் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் கேளுங்க. அதாவது எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது, அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். சபரீசனை வந்து சீமானும் அவருடைய மனைவியும் வந்து சந்திச்சிருக்காங்க. அப்ப அங்க பேசப்பட்டது என்ன அப்படின்னா 100 கோடி ரூபாய் எங்களுக்கு நீங்க கொடுத்தா இந்த அதிமுக எதிர்ப்பு வந்து நான் டைவர்ட் பண்றேன். அதிமுக கூட்டணிக்கு சபரீசனை வந்து சீமான் அவர்களும் கைலொலி அவர்களும் சந்திச்சாங்களாம். அப்போ பேசப்பட்ட டீல் வந்து 100 கோடி ரூபா தர்றேன் அப்படின்னு சொல்லி சபரீசன் சொன்னாராமா. அப்போ என்னென்னா அதிமுக ஓட்டு போதில் அந்த ஓட்டை வந்து தடுத்து அந்த அதிமுக அப்படிங்கிற கட்சியை வந்து நான் விமர்சனம் பண்ணுறேன், அந்த ஓட்டெல்லாம் வந்து உங்களுக்கு திமுகவுக்கு வந்து மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங் பேசப்பட்டுச்சான். அடுத்து கேளுங்க. ஆகாம அந்த ஓட்டை நான் பிரிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு உத்தரவாதம். அதுக்கடுத்து இன்னைக்கு விஜயை வந்து நம்ம கடுமையா எதிர்க்கிறோம். ஏன்னா விஜய் சைடும் அந்த வாக்குகள் போகாத அளவுக்கு நம்ம வந்து அதை மறைமாற்றம் பண்றோம். இந்த அடிப்படையில் அவங்க 100 கோடி ரூபாய் ஆஃபர் பண்ணாங்க. ஆனா சபரீசன் தரப்பு வந்து இந்த டீலுக்கு ஓகே, ஆனா 100 கோடிக்கு அதிகம் அவர் சொன்னதாகவும் அப்புறம் செந்தில் பாலாஜி உதவியோட அந்த பணத்தை வந்து டெலிவரி பண்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததா. இந்த விஸ்மி வந்து அதே மாதிரி சீமான் அவர்கள் விஜய் வந்து விமர்சிக்கிறது. இப்போ விஜய்க்கு வந்து ஓட்டு போகும் இல்லையா, அந்த ஓட்டை வந்து விஜய் அவர்களை பற்றி சீமான் அவர்கள் வந்து எதிர்த்து பேசி விஜய் வந்து சரியான நபரில் அப்படின்னு சொல்லி சீமான் பேசி அப்புறம் வந்து விஜய்க்கு போகிற ஓட்டை வந்து தடுத்து திமுகவுக்கு வந்து தாட்டி விட்ற மாதிரிலாம் டீலிங் போட்டு 100 கோடி ரூபா டீலிங் வந்து நடந்திருக்குது. நான் வந்து பார்த்தேன், எனக்கு வந்துச்சு செய்தி, இப்படி வந்து செய்தி, சீமான் சபரீசன் சந்திச்சிட்டாங்க, மனைவி சந்திச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு வாடகை விட்டு தெரியும். அந்த ரூட் மாஃபியாவில் வந்து பல பேர், அதாவது இந்த பாரிசாலன்லாம் அப்படி வந்து பேசுகிறாப்புல. சீமான் அவர்கள் வந்து வாங்கிட்டார், காசு வாங்கிட்டார் 25x25 ரூம்லங்கிறாப்புல. இதே மாதிரி தான் குமுதமில் வந்து வருது. சீமான் அவர்களும் உதயநிதி சந்திச்சிட்டாங்க. உதயநிதியோடைய டீம் வந்து சீமான் வீட்டுக்கு போயிடுச்சு. அப்புறம் உதயநிதி வந்து சீமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை போட்டு இனிமேட்டு சீமான் கூட்டம் நடத்துறதுக்கு அது இதுக்கெலாம் எல்லாம் ஸ்பான்சர் நான் பண்ணுறேன் அப்படின்னு உதயநிதி சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரி வருது. அதை வச்சுக்கிட்டு இந்த பிரியகுமார் வந்துட்டு சீமான் வந்து வெலை போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதே மாதிரி இந்த விகடனில் பார்த்தீங்கன்னா சீமான் சபரீசன் சந்திப்புன்னு அப்போது ஒரு கட்டுறாங்க. அதாவது எல்லா பக்கமும் இப்போ இந்த விகடனே தெரியும், விகடனுடைய கலை தான், ஆசிரியர் கலை தான் வந்து விஜய்க்கு வந்து மூளையாக செயல்படுறாரு. சோராமசாமி தான், அதாவது சோராமக்கு இந்த விகடனுடைய ஆசிரியர் கலை இருக்கார்ல, அவர் வந்து விஜய்க்கு வந்து சோராமசாமி அந்த மாதிரி கேரக்டர்னு சவுக்கு சங்கர் சொன்னார்ல. அப்போது இந்த விகடனாக இருக்கட்டும், இந்த பிஸ்மியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அதே மாதிரி இந்த பாரிசாலம், பிரியகுமார், ஜெபக்குமார், அப்புறம் இந்த விக்கி, இந்த நெல்சன், இவங்கெல்லாம் யாரோட டீமில் வர்றாங்கன்னா ரூட் மாஃபியாவோட டீமில் வந்து வர்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் அந்த கரூர் கூட்ட நெரிசலாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடியே சீமான் அவர்கள் வந்து ஒன்று இந்த பக்கம் நெல், இந்த பக்கம் நெல், திராவிட தூக்கிட்டு வர்றாத அப்படின்னு சொல்லி நம்ம விமர்சனம் வைக்கிறோம்ல, காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறாரு அப்படி இப்படி நம்ம விமர்சனம் வைக்கிறோம்ல. உடனே அதுக்கு இவங்க என்ன பண்ணலான்னு பார்க்குறாங்க. நம்ம விஜய் எதிர்க்கிறனால இவங்க அப்படியே சீமான் வந்து திமுகவிட்ட வந்து காசு வாங்கிட்டார், திமுக காசு வாங்கிட்டார், விஜய் விமர்சித்தா உடனே திமுக காசு வாங்கிட்டான்னு சொல்லி அதை அப்படியே வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. சீமான் அவர்கள் போய் சபரீசன் அந்த ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்து சந்திக்கிறாரு. உடனே அதை வச்சுட்டு சீமான் காசு வாங்கிட்டார் சொல்லி அப்படியே இவங்க அவதூறு பரப்புகிறாங்க. அப்போது இந்த நாம் தமிழர் கட்சியில் ஓட்டு குறைஞ்சது காரணமே இதுதான். அப்போது இந்த விஸ்மியை வந்து எவ்வளோ பெரிய ஒரு அவதூறை அசால்ட்டாக உட்காந்துக்கிட்டு வாய்க்கு வந்து அதை வந்து பேசினாப்புல. இப்போ இதுதான் வழக்கு. இந்த வழக்கு கொண்டு போய் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அண்ணன் தீரன் திருமுருகன் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர், உண்மையாலுமே சொல்கிறேன், இவரை வழக்கறிஞர் பாசறை தலைவராக போடணும். இந்த சங்கர் அப்படிங்கிறவர் இருந்தார், அவர் தாவேக்காவுக்கு வந்து போயிட்டார். பார்த்தீங்களா, அவர் ஒன்றுமே ஒரு வழக்கு கூட போட்டு ஒரு வழக்கில் கூட அவர் வந்து வாதாடி ஜெயித்த மாதிரி இல்லை. அவர் வக்கீலுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஒரு விமர்சனம் தானே. ஏன்னா அவர் வந்து சரியாக செயல்பட்டுருந்தாருன்னா இதெல்லாம் அப்பயே முடிச்சிருக்கலாம். 6 மாதத்துக்கு முன்னாடியே இந்த வழக்கெல்லாம் போட்டிருக்க வேண்டியது. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம தோற்று போய் ஒன்றும் இல்லாமல் என்ன ஆகுது, அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஏன்னா அந்த விஸ்மி வச்சதெல்லாம் அவருக்கு வெற்றி ஆகிட்டாப்புல, விஸ்மி வந்து வெற்றி பெற்றுறாப்புல. இப்போ என்னென்னா இந்த வழக்கு வந்து அன்னை தீரன் திருமுருகன் கொண்டு போயிருக்காரு. அவருக்கு நம்மளுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கணும். அவருடைய உழைப்பு உண்மையாலுமே வழக்கறிஞர் தீரன் அவருடைய உழைப்பு வந்து ஒரு அளப்பெரிய உழைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நேற்றை கூட சாட்ட திருமணம் வந்து சொன்னார், ஒரு வழக்கு போடணும் அப்படின்னா ஒரு வழக்கறிஞர் எவ்வளோ சிரமப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சிரமத்தையெல்லாம் தாங்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்காக போய் அந்த கோர்ட்டில் போய் அதை போட்டு அதை வந்து வாதாடி ஒரு தீர்ப்பு வாங்குறதுனா உண்மையாலுமே வந்து நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல நின்று இந்த தீர்ப்பு வந்து வாங்கியிருக்காரு. என்ன வழக்கு போகிறாங்க அப்படின்னா, இந்த பிஸ்மி அப்படிங்கிற கேரக்டர் தொடர்ந்து அண்ணன் சீமானுடைய மதிப்பை குலைக்கிற மாதிரியும், சீமானவர்களை அசிங்கமாகவும் ஆபாசமாகவும்
அதே நேரத்தில் சீமான் வந்து எதிர்க்கட்சிகிட்ட காசு வாங்கிட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாத விமர்சனத்தை வந்து வச்சு சீமானுடைய நற்பெயரை வந்து கெடுக்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் இந்த அண்ணா அறிவாலய வாசலில் சீமான் அவர்கள் நிற்கிற மாதிரியும், அதே மாதிரி கமலாலய வாசலில் சீமான் அவர்கள் நிற்கிற மாதிரியும் இந்த மாதிரி மார்ஃபிங் பண்ணி போட்டிருக்காப்புல. இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ திமுக அது மட்டும் இல்லாமல் இந்த தாவேகா தலைவர் விஜய் வந்து விமர்சித்தா உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது மாதிரி சீமான் அவர்கள் மேலே இருந்தாலும் இப்படி பேசுகிறான்னு சொல்லி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னோடனே அது பார்த்துட்டு விக்டோரியா கௌரி பெண் நீதிபதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீமான் வந்து தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத அரசியல் கட்சி தலைவருங்கிறாங்க. நீதியரசர் சொல்கிற வார்த்தை தான், இதை நம்ம சொல்லலைங்க. இப்போ புரியுதுங்களா? கோர்ட்டு கரெக்டாக வந்து வழக்கு கொண்டு போனால் சீமான் மேலே தப்பு இல்லை, நீதிபதி அவதூறாக பேசாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு. சீமான் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவர் இந்த மாதிரி அவரை வந்து அசிங்கப்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஏன் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணல, இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே அவங்க மேலே வந்து வழக்கு பதியணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க விக்டோரியா கௌரி அவர்கள். இந்த வழக்கை வந்து விசாரித்தா நம்மளுக்கு வந்து அதாவது ஒரு ஜட்ஜி அவர்கள் அவங்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. சீமானை வந்து மண்ணுக்காகவும் மலைக்காகவும் வந்து மக்களுக்காகவும் தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் இலங்கை தமிழருக்காகவும் காவேரி பிரச்சனை, முல்லைப்பெரியார் பிரச்சனை, பாலாறு பிரச்சனை, இப்போது நிறையா இப்போ இந்த டங்ஷன்னு, அப்புறம் ஆசிரியர் போராட்டம், செவிலியர் போராட்டம், மாணவர் போராட்டம், என்ன போராட்டம், துப்புரவு பணியாளர் போராட்டம், இப்போ அந்த நீட் போராட்டம், சிஏஏ போராட்டம், என்ஆர்சி போராட்டம், எத்தனை போராட்டம் சொல்லலாம். தினம் மக்களுக்காக வந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒரு வேலையை வந்து பார்த்துட்ருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் மேலே களங்கம் விளைவிக்கிற மாதிரி அவரை வந்து காசு வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறு பரப்புனா அப்புறம் கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுப்போம். இப்போதாவது நம்ம நடவடிக்கை எடுத்துருக்கோமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பல பேர் நாம் தமிழர் கட்சியை பற்றி விமர்சனம் வச்சுட்டே இருக்காங்க. இந்த யூடியூப் புதுசெல்லாம் ஆனால் சீமான் படத்தை மார்ஃபிங் பண்ணி போட்டு, ஆனால் சீமானா அசிங்கமாக பேசுவான். அவனேம்பா இவனேம்பா எதுவுமே இருக்காது. சீமான விஜயலட்சுமி மேட்ரு அது இதுன்னு வச்சு இந்த யூடியூப் தளங்களில் அப்போயெல்லாம் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஐயா சங்கர் அவர்கள் வந்து இப்போ தாவைக்கால சேர்ந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கே புரியுது அவர் வந்து என்னத்தை செயல்பட்டுருக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி. இப்போயாவது கரெக்டான என்ன ஒரு இவரை தூக்கி வழக்கறிஞர் பாசறையுடைய தலைவராக போட்டு எந்த கட்சி வழக்கை வந்து இவர் நடத்தினா தீரன் திருமுருகன் நடத்தட்டும். தீரன் திருமுருகனுக்கு ஒரு டீம் இருக்குது, வக்கீல் டீம் இருக்குது, அந்த டீம் நடத்தட்டும். இல்லைன்னா அந்த டீமை வந்து உருவாக்குங்க. ஏன்னா அவர் தனி மனுஷனாக தான் வாதாடுறார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ அவருக்குன்னு எப்படியா இருந்தாலும் ஒரு ஜூனியர் டீம் இருக்கும். அந்த டீமெல்லாம் வந்து செட் பண்ணி இவரை வந்து வழக்கறிஞர் பாசறை தலைவராக வந்து போட்டால் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அவதூறு பரப்புகிற கும்பல்லாம் என்ன பண்ணும், குறைஞ்சபட்சம் நீதிமன்றம் நம்மளுக்கு வந்து காவல்துறை நடவடிக்கை வந்து எடுக்க மாட்டாங்க. ஆனால் நீதிமன்றம் என்ன பண்ணும், கேட்கும். நீதி அரசர்கள் வந்து இந்த தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி நம்மளுக்கு இந்த விஜயலட்சுமி வழக்கே எடுத்துங்க, தமிழ்நாடு போலீஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியும். அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரியும். எதுவுமே பண்ணாது. சீமானை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சரி அசிங்கப்பட்டோம். ஆனால் டெல்லியில் இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் நாராயணம்மா என்ன பண்ணாங்க, கேஸே முடிச்சு வச்சுட்டு கேஸே இல்லை, கேஸே முடிச்சிட்டாங்க. நீங்கள் இவரை பற்றி பேசக்கூடாது, இவர் உங்களை பற்றி பேசக்கூடாது, நீங்கள் 2 பேரும் குழந்தை கிடையாது, நீங்கள் 2 பேரும் அடல்ட்டு தான், போங்க அப்படின்ட்டு வழக்கை வந்து இது பண்ணி விட்டான், குவாஷ் பண்ணி விட்டான். அதுதான் நீதிபதி அவர்கள் தான் வந்து உண்மை நேர்மையுமாக நம்மளுக்கு ஒரு தீர்வு கொடுப்பாங்கன்னா அங்கே தான் போகணும். ஆளுங்கட்சிக்காரங்க வந்து ஆளுங்கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அரசு, நம்மளுக்கு சப்போர்ட் நம்மளுடைய இதாக வந்து கேட்பாங்க. அப்போது இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஆனால் சீமான் அவர்களுக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு வந்திருக்கு. அவங்க சொன்ன வார்த்தை வந்து ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி அவர்களுக்கு, நம்மளுடைய அம்மா அவர்களுக்கு நம்மளுடைய ஒரு நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி தீரன் அவர்கள் வழக்கறிஞர் அவர்களுக்கும் நம்மளுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கலாம். இந்த சேனலில் இந்த வீடியோ போடுறேன். விமல் ஊடகத்தில் வந்து தென்னவ விஷ்ணு அவர்கள் பற்றி ஒரு விஷயத்தை வந்து பேச வேண்டியிருக்கு. அதை வந்து அதில் வந்து நம்ம பேசுகிறோம். இப்போ என்னென்னா சரி அந்த இதில் நான் மீதியை வந்து அந்த இதை வந்து சொல்கிறேன். நம்ம எதனால் வந்து தென்னவ விஷ்ணு அவர்களுக்கு வந்து அந்த இது பண்ணி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி ரைட்டு. இது கொடுத்து உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.